எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக, அடியனுடைய சுயத்தை மறைத்தினை பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக கேட்க போகிற செய்தியானது பிள்ளைகளுடைய வாழ்வில் மேன்மையான நன்மைகளை கொண்டு வரும்படியாக நேசருடைய பரிசுத்த சமூகத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. உண்டாகும்னா உங்களுக்கு தெரியும், இதுவரை இல்லை, அது புதிதாக உருவாகும் என்பது உண்டாகும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். இதுவரை ஆறுகள் இல்லாத, இதுவரை வாய்க்கால்கள் இல்லாத இடங்களிலே வாய்க்கால்களும் ஆறுகளும் உண்டாகும். எங்க உண்டாகும் ஆண்டு சொல்றாருன்னா, மலைகளுக்கு மேலே மேடுகளுக்கு மேலே உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற வார்த்தை என்பது அங்கு இடம்பெறுகிறது. மலைகளுக்கு மேலாக, மேடுகளுக்கு மேலாக. ஆண்டவர் ஏன் அதை மலைகளுக்கு மேலாக மேடுகளுக்கு மேலாக உருவாக்குவேன்னு சொல்றார் அப்படி கேட்டீங்கன்னா, அங்கு உருவாக்கப்பட்டால்தான் அது எல்லா இடத்திலும் பரவி பாயும். சமவெளியில உருவாக்கப்பட்டால் அது என்ன செய்யாது, அப்படி பாயாது. ஒருவேளை அது எதை குறிக்கிறது என்றால், ஐயா உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய தேவைகளை கடந்து, உங்களுடைய காரியங்களை கடந்து அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக எல்லா இடத்திலும் பரவும் என்பது தேவனாய் கர்த்தர் உரைக்கிற வார்த்தையா இருக்கு. அப்ப சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கோபுரங்கள் விழுகிற நாளிலே என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. மகா சங்காரத்தின் நாள்னா என்னன்னா, தேவனுடைய தண்டனைகள், தேவனுடைய நியாய தீர்ப்புகள்லாம் நிறைவேற்றப்பட்ட அந்த நாளிலே, கோபுரங்கள் அழிக்கப்படுகிற அந்த நாளிலே, கோபுரங்கள் விழுந்து போகிற அந்த நாளிலே இவைகள் எல்லாம் உண்டாகும் என்பது தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வர்ற வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 22ஆம் வசனத்தில் ஆண்டவராய் கர்த்தர் கோபுரம் விழுவதுனா என்ன என்பதை குறித்தும் பேசுகிறார். வாசிக்கலாம் 22ஆம் வசனத்தை. உன்னுடைய சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களுடைய பொன் ஆடை ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா ஒருவேளை கோபுரங்கள் விழுகிற நாளுடைய அடையாளம் என்னன்னா, உன்னுடைய விக்கிரம், உன்னுடைய சொரூபன்ற உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனை. ஒருவேளை நான் தான் விக்கிரக ஆராதனை பண்ணலையே பிரதர், மனம் திரும்பி ரொம்ப நாள் ஆகுது. ஒருவேளை புறஜாதி மார்க்கத்தால் இருந்து வந்திருந்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி தான் போய் நிக்கிறது இல்லை, எந்த பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்யறது இல்லையே பிரதர், அப்புறம் எப்படி உன்னுடைய விக்கிரகம் உன்னுடைய சொரூபம் எப்படி சொல்றீங்கன்னா, ஒருவேளை விக்கிரக வணக்கம் என்கிற ஒன்று தனியாக நம்மகிட்ட இல்லாட்டியும் நிறைய விதமான விக்கிரகங்கள் நமக்குள்ளே ஆக்கிரமித்த ஒன்றா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் வந்தாலும் அதை வேண்டாம், சீ போ என்று தூக்கி எறியத்தக்கதான ஒரு நிலைதான் கோபுரம் விழுகிற நிலைன்னு சொல்றார். விக்கிரக ஆராதனை மேல நம்பிக்கை இல்லை அப்படி என்பதல்ல, அதன் மூலமா எனக்கு கிடைக்கிற எந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறதான காரியம். உலகத்தில் இருக்கிற ஒருவேளை கிறிஸ்தவ தேவாலயங்களை விட புறஜாதி மார்க்கத்தாருடைய உண்டியல்களிலே ஏராளமான பணம் கிடக்குது இல்லையா? கட்டுக்கட்டா கட்டி கொண்டே தூக்கி போடுறாங்க. ஏராளமான தங்கம் கிடக்குது, ஏராளமான பொருள் கிடக்குது. அவங்கெல்லாம் போய் அதை வழிபட்டு ஏதோ ஒன்றை அது அவர்களுக்கு தரவில்லையானா அவங்க கொண்டே காணிக்கை போட மாட்டான் இல்லையா? அவன் கேட்ட ஏதோ ஒன்று அது கொடுத்துருக்குல்ல, அவன் கேட்ட ஏதோ ஒன்னே அது கொடுக்குது இல்லையா? அது கொடுத்ததுனாலதான் பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொண்டு எங்க பணத்தை கொட்டி போடுறான். இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, அதால கொடுக்க முடியாத ஒண்ணு இருக்குதுன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு மட்டும்தான். பன்றி குட்டியே அது ஆட்டுக்குட்டியா நினைச்ச முடியாது, மாற்று அதால இயலாது. அது ஒண்ணுதான் அதுகிட்ட இருக்கிற
பெரும் பிரச்சனை. அதனால கொடுக்க முடியாத ஒண்ணுன்னா ஒன்னே ஒண்ணு, அது தேவன் அருள் ரட்சிப்பு. மீது எல்லாத்தையும் மாயமாய் கொடுத்து என்ன செய்கிறது? தன் பக்கமாக அது வைத்துக் கொள்ளுகிறது, தன் பக்கமாக அது வைத்துக் கொள்ளுகிறது. நேற்று இரவு ஒரு 9:30 மணிக்கு ஒருத்தரை சந்திச்சேன். அப்ப அவரு, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இன்னும் ரட்சிக்கப்படல, நீங்க எனக்காக ஜெபிங்க, அவர்கள் இன்னும் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெபிக்க வந்தார். அப்ப நான் அவருக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள அவர் எந்த மனநிலையில் இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு, அவர் வாய் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறாரா, வாய் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாரா, எல்லாத்தையும் கர்த்தர் பேசிட்டு சொன்னாரு, ஒருவேளை உன் மகன் வழிபடுகிற அந்த குறிப்பிட்ட காரியம் உனக்கு நல்லா தெரியும், திருடவும் கொல்லவும் அழிக்குவோம் என்று வேறொன்றுக்கு நினைச்ச மாட்டான், வரமாட்டான். அப்படியாக நமக்கு வேத வசனம் சொல்லுது, வேற எதுக்கும் வரமாட்டான். அவ்விதமாக அந்த மகனை அழிக்கும்படி அவன் போராடின சில காரியங்களை தேவனாய் கர்த்தர் குறிப்பிட்டு காண்பித்து அந்த சகோதரனோடு பேசினார். அவர் சொன்னாரு, கரெக்ட் தான் பிரதர், என் மகனை அழிக்கும்படி அது விதமாய் போராடுகிறது. கொடுக்குமா பிரதர்? கொடுக்கிற மாதிரி கொடுக்கும். நோக்கம் என்னது? நோக்கம் ஒன்னே ஒன்றுதான், அழிப்பது மாத்திரம்தான் அவருடைய நோக்கமா இருக்கிறது. அப்ப கொடுக்கிற மாதிரி கொடுத்த உடனே புறஜாதி மார்க்கத்தார் கொண்டு போய் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க பிரதர், நான் அதை ஃபாலோ பண்ணலையே பிரதர், அதுகிட்ட போய் உன்னையும் கேட்கலையேன்னு சொன்னாலும் அதோட கிரியைகள் அநேக விதத்துல தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அடங்கி இருக்குது. நாள் பார்க்கறது மூலமா, நட்சத்திரம் பார்க்கறது மூலமா, குறி கேட்கறது மூலமா, வாஸ்து பார்க்கறது மூலமா, நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்றது மூலமா. எனக்கு தெரிஞ்சு 90% கிறிஸ்தவ வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா முதல்ல கேலண்டர் எடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, அதுவும் பாவம் தான். அதன் மூலமா உங்களுக்கு நன்மை வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதன் மூலமா எனக்கு எத்தனை கோடி வந்தாலும் எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்ற மனப்பாங்கு தான் கோபுரம் விழுகிற மனப்பாங்கு. அப்போ உங்க வாழ்க்கையை விட்டு கோபுரங்கள் அகற்றப்படுகிற அந்த நாளிலே கர்த்தர் புதிய வழிவாசல்களை, புதிய ஆறுகளை, புதிய வாய்க்கால்களை என்ன செய்கிறார்? அவர் உண்டு பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். புதுசு புதுசா உருவாகும், புதிய நன்மைகள் உண்டாகும், புது வழிகள் திறக்கும். எப்ப பிரதர் அந்த கோபுரம் எல்லாம் விழணும்? கோபுரம் என்பதே பெரும்பாலும் புறஜாதி மார்க்கத்தாருடைய அடையாளம். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, கோபுரம் விழுந்தா புதிய ஆறுகளும் புதிய வாய்க்கால்களும் உண்டாகும். ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் புதிதாய் உருவாக்குவார், புதிய நன்மைகளை நோக்கி நகர்த்துவார். புதிதாக ஒன்று ஒரு மனுஷனுடைய வாழ்வில் புதுசு புதுசா பார்க்கிற வேலையானாலும் தொழில் ஆனாலும் அந்த புதிய காரியம் வராம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சபையா இருந்தா கூட அப்படிதான், புதிய ஆத்மா வந்தாதான் சபை வளர்ச்சி. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி என்ன பிரதர்? புதுசு புதுசா ஆத்மா வரணும், வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்பதான் சபை வளரும், தேவனுடைய ராஜ்யம் வளரும். புதிதாக ஒன்று வரவில்லையானால் எங்கேயுமே ஆசீர்வாதம் இருக்காது. பழச வச்சே நீங்க ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு, அது எந்த தொழிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாளிலே அது நலிவடையும். அதே பழைய பேட்டர்ன்ல என்ன செய்ய முடியாது. தொழில் பண்ணாலும் அதுல புதுசு புதுசா சிலது பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலை பார்த்தா நீங்க புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் என்ன ஆகிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் அது அந்த நிறைவை நோக்கி நகரும். நாங்க 5 அப்ப 2 மணியே சொல்லிட்டு இருந்தா யாரு எங்க பிரசங்கத்தை கேட்பா? அப்ப நாங்களும் என்ன செய்யணும் பிரதர், பைபிள் இருந்து நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்ற புதிய புதிய காரியங்களை அறிந்து கொள்ளணும். அப்பதான் ஊழியம் வளரும், செய்தி வளரும். நம்ம செய்தி ஆவரேஜா கேட்கிற 400 பேர் நீங்களேன் ஆன்லைன்ல, அந்த 400 பேர்ல எனக்கு தெரிஞ்சு 200 பேர் ஊழியக்காரங்க தான் கேட்பாங்க. ஏன் பிரதர் 200 ஊழியக்காரங்க கேட்கிறாங்க அப்படி கேட்டீங்கன்னா, ஐயா தேவன் ஏதாவது ஒண்ணு எனக்கு புதுசு என்ன தீவாரு கட்சி தருவார் என்பதனாலதான் கேட்கிறாங்க, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க நன்றா விளங்கி கொள்ளுங்க, யாரா இருந்தாலும் புதுசா ஒரு நீரானது பாய்ச்சப்படணும், புதிய ஆறுகள் உண்டாகணும், புதிய வாய்க்கால்கள் உண்டாகணும். புதிய கஸ்டமர் தொழில வந்துகிட்டே இருந்தாதான் அந்த தொழில் வளரும். ஏன்னா பழசுல கொஞ்சம் தேஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. டீ கடையா இருந்தா கூட தேய்ங்க, எந்த கடையா இருந்தாலும் தேயும். அப்ப புதுசாக ஒன்றை ஒரு மனுஷன் கொண்டு வந்துகிட்டே இருந்தாதான் ஆசீர்வாதம். அப்ப நம்ம வாழ்க்கையில புதிதான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு, புதிதான சேனல்கள்லாம் ஓபன் ஆவதற்கு தேவனாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கோபுரம் விளனையா அப்படின்னு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அது இந்த பகுதியிலே சொல்லப்படுகிற விக்கிரகமாக, சொரூபங்களாக,
நிறைய காரியங்கள் இருக்கிறது. விளங்குதா இல்லையா? நம்முடைய 150வது சபை உருவாக்கப்பட்டது உத்தரமேரூர் பக்கத்துல குப்பையநல்லூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்துல. அப்ப அந்த புதிய சபை 150வது சபை, அந்த பகுதியில ஒரு 10 ஆத்துமாக்கள் இதுவரை நமக்கு இருக்கிறாங்க. அன்றைய தினத்துல அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு 40 பேர் கலந்து கொண்டாங்க அந்த வெள்ளிக்கிழமையில. இவங்க எத்தனை பேர் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுமையா வருவாங்களோ அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப அங்க ஒரு அம்மா செபிக்கிறதுக்கு ஒரு ஆயில் எடுத்துட்டு வந்துச்சு. அது அன்னை மரியாளுடைய உருவத்தில் அமைந்ததான பாட்டில் அந்த அம்மா ஆயில் கொண்டு வந்துச்சு. இப்ப அந்த அம்மாட்ட பாத்தீங்கன்னா நான் முத நாளே சில காரியத்தை என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதா புரியுதா புரியலையா? அப்போ அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இன்னொரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு தேவனாய கர்த்தர் அங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் செஞ்சார். அதுவும் புறஜாதி மார்க்கத்தை சார்ந்த ஒரு அம்மா. அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் அங்க பந்தியில சாப்பிட்டு முடிச்சுட்டு எழும்பி வந்த உடனே என்கிட்ட வந்து, ஐயா இந்த காணிக்கையை வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்துச்சு. 1000 ரூபாய் இருந்துச்சு. எங்க குப்பையநல்லூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஊர்ல ஒரு வயசான அம்மா, ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்டிப்பா 1000 ரூபாய் பெருசா தான் இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், அன்புள்ள ஜனம் இருக்குது, ஆர்வமுள்ள ஜனம் இருக்குது, இன்னும் இந்த ஊர்ல வேகமா உழைச்சோம் அப்படின்னா வேகமான அறுவடை என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்று முடிவெடுத்தேன். உடனே அந்த மிஸ்ஸிட்ட சொன்னேன், பிரதர் ஈவினிங் மீட்டிங் ஒரு 2 ரெடி பண்ணுங்க, ஒரு 2 நாள் நான் வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப ஈவினிங் மீட்டிங் எதுக்கு நம்ம ரெடி பண்ண சொல்றோம் அப்படி கேட்டீங்கன்னா, ஒருவேளை வேலை கிளைக்கு போயிட்டு வந்த ஜனங்கள்லாம் மொத்தமா வரட்டும், என்ன செய்வோம், அங்க போய் ஊழியத்தை செய்வோம், வேகமான அறுவடை இருக்கும். கொஞ்சம் கிராமம் என்பது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஒருவேளை அது நம்முடைய சொந்த நிலத்துல உருவாக்கப்பட்ட ஆலயம் அல்ல, அது ஒருத்தரோட வீட்டுக்கு மேல சீட்டு போட்டு நம்முடைய 150வது ஆலயத்தை துவங்க தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அப்ப என்ன பிரதர், புதுசா ஓடிக்கிட்டே இருக்கணும், பழச பிடிச்சிட்டே என்ன செய்யக்கூடாது, தொங்கிட்டே இருக்க முடியாது. உங்க வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட புதிய புதிய ஆசீர்வாதங்கள் வரணும். அதற்கு தேவன் சொல்ற காரியம் என்னன்னா, வா சொரூபத்தை, வா விக்கிரகத்தை தூக்கி தூர போடு. அதன் மூலமா எவ்வளவு நன்மை வந்தாலும் அது வேண்டான்னு சொல்லி தூக்கி எரியும்படி முற்படு என்று முதலாவது விழ வேண்டிய கோபுரமாக இதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவனாய கர்த்தர் காண்பிக்கிறார். அதோடு கூட சேர்த்து இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 11 உள்ள ஒரு கோபுரம். அந்த கோபுரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள். அங்கே விழும்படியாக தேவனாய கர்த்தர் ஒருவேளை பாதியில நிறுத்தி போட்ட, அதை முழுமை அடையாமல் செய்த தேவனுடைய கிரியைகள் அடங்கினதான ஒரு கோபுரம். ஏன்னா சில ஆசீர்வாதங்களுக்கு சில கோபுரங்கள் தடையா இருக்கிறது, சில கோபுரங்கள் சில குணாதிசயங்களை உருவாக்குறது. அந்த குணாதிசயங்கள்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, விளக்கப்பட வேண்டிய குணங்களாக மனுஷனுக்குள்ள காணப்படக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த புதிய ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது என்பதை நாம் பார்க்க போறோம். இப்ப அதுல வர்ற முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். ஆண்டவராய் கர்த்தர் அங்கே அந்த ஜனங்களை அனுப்பிவிடும் போது சொன்னது உங்களுக்கு தெரியும், பூமியை உருவாக்கும் போது சொன்னது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் அங்கே வந்து சினையார் என்கிற ஒரு தேசம், அந்த தேசத்தினுடைய சம பூமி, அந்த தேசம் இப்ப ஈராக்ல இருக்கு. ஆதி காலத்துல அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைகிரிஸ் நதிக்கும் ஐப்ராத் நதிக்கும் நடுவில் இருந்ததான ஒரு சமவெளி, 2 நதிக்கு நடுவே இருந்ததான ஒரு சமவெளி. அப்ப அந்த சமவெளி எப்படி இருந்திருக்கும், நல்ல செழிப்பா இருந்திருக்கும். அந்த செழிப்பான சமவெளியை பார்த்தோன்னா அங்க வந்து உட்கார்ந்து வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாம் ஒற்றுமையா இருங்கப்பா, ஏக மனதா இருங்க, ஒருமித்த ஆவியோடு செயல்படுங்க என்று சொல்லுகிற மாதிரி தான் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரே பாஷை இருந்தது. அப்புறம் என்ன இருந்துச்சு,
ஒரே விதமான பேச்சு இருந்தது. அவங்க எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. அப்ப தேவனாய கர்த்தர் சொல்றபடி இருந்திருக்காங்க பிரதர். அவ்வளவு அமைதியா எல்லாம் ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர்களுடைய ஒற்றுமை எதற்காக இருந்தது என்பது முக்கியமானது இல்லையா? என்னங்க ஒற்றுமையா இருக்கிறாயா? அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு 5-6 பேர் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. எதுக்கு பிரதர் ஒற்றுமையா செயல்பட்டாங்க? பக்கத்து வீட்டுக்காரனை எப்படியாவது வெட்டி கொல்லணும்னு. இந்த ஒற்றுமையை கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு எல்லாம் ஒற்றுமையா இருந்தாயா? திருடுறதுக்கு ஒற்றுமையா இருந்தாயா? லஞ்சம் வாங்குறவெல்லாம் ஒற்றுமையா இருந்தாயா? ஆபீஸ்ல ஒருத்தன் என்ன செய்யல காட்டியே, அதுக்கும் ஒருமித்தாய் வேணும் இல்லையா? அப்போ ஒருமித்த மனதோடு, ஒருவேளை நம்ம எதற்காக ஒருமிக்கிறோம் ரொம்ப முக்கியம். நீங்க பெரும்பாலும் சபைகள் பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு விரோதமா பேசுறோம்னா எல்லாரும் ஒருமிப்பாங்க. நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்பெல்லாம் ஒருமித்த சில வேலைகள்லாம் சேருவாங்க. நீங்க ஒருமித்த மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? 2 டயலாக் விடுவீங்க. அந்த அக்கா 1 விடும், நீங்க 4வது டயலாக் விடுவீங்க. அதுக்கு பிறகு மெதுவா 2 விடும், விட்டுட்டு நல்ல பிள்ளை மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு ஒருமிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? எதுக்கு ஒருமிக்கிறது? ஐயா, நீ வரலையேன்னு ஒருத்தன் கேட்டான்னா நீ பாக்கியவான். உன்னை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா நீ யாரு? ஒரு கூட்டம் என்ன கேட்கறதுக்கு நாதி இல்லையா, நான் எப்படி கிடந்தாலும் எவனும் என்ன கேட்க மாட்டேங்கிறான்னு நினைச்சது ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் ஏயா கேட்கிறாருங்குது. அப்ப ஒருமிக்கிறாங்க பிரதர். எதுக்கு ஒருமிக்கிறாங்க? எதுக்கு ஒன்னா செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜனங்கள் ஒருமித்திருந்தாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற செழிப்பு அவர்களை அதில் குடியிருக்க வைத்தது. அங்கிருக்கிற செழிப்பு அவர்களுக்கு அதை விட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம் என்று சுயமாய் முடிவெடுக்க வைத்தது. அப்புறம் கோபரம் கெட்ட மனப்பான்மை என்ன உண்டாக்குது பிரதர்? சுய முடிவை உருவாக்குறது. சுய முடிவை உருவாக்குறது, சுயமா முடிவெடுக்க வைக்குது. பெரும்பாலும் நன்மை நினைச்சுதான் நம்மளா சுயமா ஒரு முடிவெடுத்து நம்மளே அதை முயற்சி செஞ்சு நம்மளே அதை நோக்கி நகருவோம். நம்மளே அதை நோக்கி என்ன செய்வோம்னா தொடருவோம். கடைசியில முடிவு எப்படி இருக்குமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரோட சொன்னார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு என்னது? மரணம். அது மரண வழிகளா இருக்கிறது என்றுதான் வசனம் சொல்லுது. அப்ப கோபரத்தை உண்டாக்குற மனப்பான்மையினுடைய அடிப்படை என்னன்னா சுயமான ஒரு முடிவு. ஒரு செழிப்பை பார்த்தோன்னே இனி அந்த இடத்த விட்டு நகர வேண்டாம் என்று யோசிக்கிற யோசனை, அங்கிருந்து நமக்கு பெரிய நன்மை உண்டாகும் நினைக்கிற நினைப்பு, அதுதான் லோத்துக்குள்ளே இருந்தது இல்லையா? ஒரு செழிப்பான தேசத்தை பார்த்தோன்னே, ஒருவேளை அன்னைக்கு காலகட்டத்தில் லோத்தை குறித்து எழுதும் போது கர்த்தருடைய தோட்டத்தை போல் அது இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமவெளியை பார்த்தோன்னா அவரும் அந்த சமவெளியில செட்டில் ஆயிட்டாரு. அந்த சமவெளியில இந்த கும்பல என்ன ஆயிடுச்சுன்னா செட்டில் ஆச்சு. அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் மாறுங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு என்ன செய்தது? இருந்தது. அதாவது டெக்னாலஜில வசதி வாய்ப்புல அவர்கள் பெரியவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அகழ்வாராய்ச்சி நடத்துறோம் இல்லையா? நமக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸான அகழ்வாராய்ச்சி இடம் எது? கீழடி. அங்கே தமிழருடைய தொன்மை விளங்குது. அவங்க எவ்விதமாய் கட்டடங்களை கட்டி இருக்கிறாங்க என்பது விளங்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, பைபிள் காலத்திலேயே செங்கல் அறுத்து அதை சுட்டாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. நம்ம கீழடியை தோண்டி பார்த்து ஏதாவது ஒண்ணு தோங்கி பார்த்து பாருங்க, அந்த காலத்திலே தமிழை என்ன பண்ணிருக்கிறான்? செங்கல் அறுத்து சுட்டுருக்கிறான். அடியே பைபிள் காலத்துல என்ன பண்ணிட்டான்? நீங்க என்ன தமிழ் விரோதி மாதிரி பார்க்க கூடாது. பைபிள் இருக்கிற வசனத்தை நான் சொல்றேன். பைபிள் சொல்லுது, அந்த காலத்தில், அதாவது நோவானுடைய ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடியே ஒரு சில ஆண்டுகளிலேயே ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, செங்கல் அறுத்து அதை சுட்டு பயன்படுத்தும்படி சுடு செங்கல் உள்ள ஒரு டெக்னாலஜியை வச்சிருந்தாங்க. நான் சொல்ல பைபிள் வசனம் சொல்லுது. அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நகரத்தை அவங்க கட்டணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்லு வச்சு வீடு கட்டிருக்கிறான். இப்ப என்னாச்சு? கல்லுக்கு பதிலாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி என்ன வருது? கல்லுக்கு பதிலாக சுடப்பட்ட செங்கல், பச்சை செங்கல் அல்ல, சுடப்பட்ட செங்கல். அப்புறம் சாந்துக்கு பதிலாக, அந்த சாந்துன்னு சொல்றது அந்த காலத்துல
சுண்ணாம்பு சம்பந்தமான சாந்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நிலக்கீல் அப்படின்னு சொல்லி தேடும் போது ஆங்கில வேதாகம் சொல்லி தார் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த டெக்னாலஜி பேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்பதானே பேஸ்ட் வருது, கலவை இல்லாம பேஸ்ட் இருக்கு இல்லையா? முன்னாடி கலவை வச்சுதான் டைல்ஸ் ஒட்டுவாங்க, இப்போ அதுக்கு என்ன வந்துட்டு பேஸ்ட் வந்துட்டு. அந்த வெயிட்லெஸ்ஸா ஒரு கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை நீங்க கலவை போட்டு சிமெண்ட் மணல் கலவையில் ஒட்ட முடியாது, அதுக்கு தனி மூட்டை, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா பேஸ்ட். அது தெரியுமா தெரியாதா? வெயிட்லெஸ் ஒரு கல் இவ்வளவு அகலத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க சிமெண்ட் மணலால உள்ள கலவை ஒட்ட முடியாது, அதுக்கு தனி பேஸ்ட், அது வேற மூட்டை வருது. அப்ப நம்ம இப்பதான் பேஸ்ட்ன்றோம். அன்னைக்கே என்ன பண்ணிருக்கிறான், சாந்துக்கு பதிலாக நிலக்கீல் ஒன்ன பயன்படுத்தி இருக்கிறான். அந்த டெக்னாலஜி எல்லாம் அப்பவே இருந்திருக்குது. இந்த பைபிள் எழுதிய எவ்வளவு ஆச்சு பாருங்க, அப்பவே இருந்திருக்குது. அந்த அளவுக்கு அவன் பாத்தீங்கன்னா வளமை மிக்கவனா இருந்திருக்கிறான், டெக்னாலஜில ரொம்ப இம்ப்ரூவ்டா இருந்திருக்கிறான். அதனால தான் பாத்தீங்கன்னா சில நேரம் நமக்கு எல்லா விதமான ஞானமும் எல்லா விதமான செல்வமும் கிடைக்க பெற்றால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா சுயமான முடிவுகளை நிறைய எடுப்போம். கேட்டா இல்லையா? ஒரு கார் வாங்கணும்னு ஆசை பிரதர். துவக்கத்துல முத கார் வாங்கும் போது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாமா, புதுசு வாங்கலாமா, என்ன வாங்கலாம், ஏது வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அதுக்கு ஜெபம் ஓடும், கர்த்தருக்கு சித்தமானது என்னெல்லாம் கேட்க ஓடும், நல்லதா கெட்டதான்னு பார்க்க ஓடும். அப்புறம் கொஞ்ச நாள் அதிலே பழகின பிறகு நம்ம இஷ்டத்துக்கு வாங்குவோம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்வோம், நம்ம சௌரியத்துக்கு வாங்குவோம், நம்ம சௌரியத்துக்கு விற்போம். அப்புறம் என்ன செய்ய மாட்டோம்னா கர்த்தருடைய சித்தத்தை குறித்து ரொம்ப யோசிக்க மாட்டோம். அப்ப என்ன பிரதர், வாங்குவதற்கான திராணி பெருசாயிட்டுனா ஓரளவு ஞானம் அடைஞ்சிட்டோம்னா அப்புறம் மனுஷன் எடுக்கிற முடிவு எல்லாமே சுயமானது. இந்த இடத்துல வசிக்கலாமா, இந்த இடத்துல இதை பண்ணிடலாமா, இதை கட்டிடலாமா, எல்லாமே அவனே தான் சுயமா என்ன செய்வானா முடிவெடுப்பான். அப்ப கோபுரம் என்ன செய்யுது பிரதர், அந்த சுயமான முடிவுகள் எடுக்க வைக்கிறது. அப்ப வாழ்க்கையில் இருக்கிற வளமை செழிப்பு என்ன செய்யுது பிரதர், சுயமாய் முடிவெடுக்க வைக்கிறது. அந்த ஞானம் அது அதிகமானவன் என்ன செய்யுது பிரதர், அது சுயமாய் முடிவெடுக்க வைக்கிறது. இப்ப அடுத்த வசனத்துல பாருங்க, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்க ஒருத்தர் பேசுறதே அப்படிதான் இருந்துச்சு. சுயமான முடிவுபடிதான் நடக்குதா பிரதர்? உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடந்திருக்குதா பிரதர் கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு இல்லை. என் வாழ்க்கையில நான் திட்டமிட்டபடி என் வாழ்க்கை நடக்கல. நீங்க திட்டமிட்டபடிதான் உங்க வாழ்க்கை நடந்துச்சு அப்படிங்கிற சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு 100% சொல்ல முடியாது. யோபு கூட என்ன சொன்னார் தெரியுமா? 29 அதிகாரத்துக்கு வாங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க, யோபு 29:18. என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ண. அவர் சொன்னார், என்ன சொன்னார், என் வீடு என் கூடு, எனக்கு இருக்கிற அந்த வீட்டுல நான் அழகா, எனக்கு என்ன ஒரு அருமையான வீடு இருக்குது, அந்த வீட்டிலேயே மரணம் வரைக்கும் நினைச்சுவேன், நல்ல நீடித்த நாட்களா நான் வாழுவேன், இந்த வீட்டிலே நான் வாழ்ந்து இந்த வீட்டிலே செத்து போவேன்றார். ஜீவித்து போவேன்னு அர்த்தம், மரணம் வர அங்கேயே வசித்து அங்கேயே அப்படி இருப்பேன்னார். இந்த கிராமங்கள்ல சில பாட்டி அம்மாவும் சில தாத்தா மாரும் கிடப்பாங்க. அவங்கள நீங்க தலைகீழ நின்று சென்னைக்கு வாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டு வந்தா என்ன செய்ய மாட்டாங்க, உங்க தாத்தாவும் உங்க பாட்டியா கூட இருக்கும், வருமானம் என்ன செய்ய மாட்டாங்க, நீங்க தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் வர மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் அவங்களை கூட்டிட்டு வர்றது. வந்தாலும் ஊரையே சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கேயே இருந்து அப்படியே சாவதான் எனக்கு பிரியம்பாங்க. அதே மாதிரிதான் டயலாக் விட்டார் யாரு, யோபு. அதே மாதிரி தான் டயலாக் விட்டார். ஆனா அடுத்த அதிகாரத்தில் என்ன தெரியுமா, 30 அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். இந்த 2 அதிகாரத்தை முடிஞ்சா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்ப அந்த 30ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். அவனே சொன்னான், நான் கட்டின இந்த வீட்டுல நானே ஜீவித்து போய் மரணம் வர உள்ள இருப்பேன், என்னுடைய நாட்களை நான் என்ன செய்வேன், 100 நான் பெருக பண்ணிடுவேன், ஆயுசு நாட்களை பெருக பண்ணி சொன்னவன் தான் இப்ப சொன்னா, சேத்துல தள்ளப்பட்டு கிடக்கிறேன், புழுதி மாறி தூசி மாறி என் வாழ்க்கை என்ன ஆயிட்டு மாறிட்டேன். இதை விளங்குதா இல்லையா? நீங்கள் நானும் திட்டமிடுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்மளை கையில பிடிக்க முடியுமா? அது ஒன்றும் நடக்காது. அப்ப அன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் பாத்தீங்கன்னா அவர்கள் சுயமாய் முடிவெடுத்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது. அந்த முடிவுக்கான காரணம் என்ன? நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரம்.
அது தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாய் புறம்பானது. தேவனுடைய சித்தம் என்ன? நீங்க பழுகி பெருகி என்ன செய்யுங்கன்னாரு, பூமியை நிரப்புங்கன்னார். பூமியில் இருக்கிற எல்லா இடத்திலையும் போனார். நான் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி முழுவதும் தேவனுடைய சித்தப்படி அப்படி மனுஷர்களாலே நிரம்பி கிடக்குது. ஒவ்வொரு குக்கிராமம், ஒவ்வொரு இடம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, ஒரு கிராமத்துல ஒரு சபை உருவாக்கணும்னு. அந்த சபைக்கு கூட ஒரு நாளைக்கு 8 முறை பஸ் போகுது, அவ்வளவுதான். காலை 8 மணிக்கு பஸ் வருது, அப்புறம் 10:50 வருது. ஒரு அந்த ஊருக்குள்ள வரணும்னா அந்த மத்தியானம் வரைக்கும் 4 சர்வீஸ் தான். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல 4 சர்வீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப அந்த கிராமத்துக்கு பஸ் 2 மணிக்கூறு 3 மணிக்கூருக்கு ஒருக்கா தான் வருது. கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அப்படியெல்லாம் சின்ன சின்ன கிராமம் இருக்கு, ஏகப்பட்ட ஜனம் இருக்குது. அப்படியே குஜராத் சைடு அந்த சைடு வந்தீங்கன்னா அங்க பஸ்ஸே கிடையாது, ஏராளமான பேர் இருக்கிறான். பெட்ரோல் பங்கு கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் அவன் பாட்டில்ல பெட்ரோல் வித்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு கூட நடக்கும்போது ஜீவாவும் இன்னும் 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, பீகார் எலெக்ஷன் என்ன ஆகும்? அப்ப நான் சொன்னேன் அவங்ககிட்ட, காங்கிரஸுக்கு கர்த்தர் நறுக்குன்னு தலையில கொட்டுவாரு, அதான் நடக்க போகுதுன்னு. நீங்களாம் பீகார் எப்படி எதிர்பார்த்தீங்களோ தெரியாது. நான் சொன்னது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கேட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னா, அது காங்கிரஸுக்கு நறுக்குன்னு கர்த்தர் தலையில கொட்டுவாருன்னு. அத ஜீவாவால ஜீர்ணிக்க முடியல, இருக்கிற யாராலும் ஜீர்ணிக்க முடியல. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு ஜீவாட்டு இருந்து போனே காணும். அப்ப முடிவு பண்ண, என்னடா இது வெறுப்பாய் பச்சேன்னு உட்கார்ந்து இருப்பான்னு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு அப்பயே அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவன் சேட்டை தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஏன் ரீசன் கேட்டான் ஜீவா. நான் சொன்னேன், இங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் சேட்டை ஓவர் ஆயிடுச்சு, அதனால அங்க கொட்டு போட்டாதான் தமிழ்நாட்டுல என்னவா இருக்கும். காங்கிரஸ் காரங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க நினைப்பீங்க ஏதோ ஒண்ணு, அவர் ஒரு பெரிய லாங் டேர்ம் வச்சிருப்பாரு. இதுல எப்ப என்ன பண்ணணுங்கிற பிளான் பண்ணி தான் சிலதெல்லாம் அவரை கரெக்டா பண்ணிக்கிட்டே வருவாரு. இங்க நம்ம சேட்டை, உங்களையும் சேட்டைன்னு சொல்றேன், உங்க சேட்டை ஓவரா இருந்தாலும் உங்க தலையில நறுக்குன்னு விழும். ஏன்னா அடுத்த 6 மாசத்துல என்ன பிளான் பண்றன்னு அவர் தெரியும் இல்லையா. அந்த பிளானை உடைக்கணும்னு நினைச்சாருன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே உடைச்சிருவார், நறுக்கி போட்டுருவார். அதான் ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக கோபுரம் ஜனங்களை நடத்துகிறது, ஒன்று சுயமாய் முடிவெடுக்க வைக்கிறது. அப்ப விழுந்து வேண்டிய கோபுரம் என்ன பிரதர்? உன் வாழ்க்கையில சுயமாய் நீ முடிவெடுக்காத. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன பேசினார் கேட்டீங்கன்னா, ஏசாயா 30 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், ஐயா கர்த்தர் இல்லாம ஒரு ஆலோசனை நீ பண்ணுனா நீ பாவத்தின் மேல உன் பாவத்தை கூட்டிக் கொள்ளுவேனாரு. கர்த்தர் இல்லாத ஒரு ஆலோசனை விளங்கும் நினைக்கிறவங்களுக்கு. நான் என் மனைவியோட டிஸ்கஸ் பண்ணி, பிரதர் பிள்ளைகளோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, பிள்ளையோட டிஸ்கஸ் பண்ணு நல்லது, மனைவியோட டிஸ்கஸ் பண்ணு நல்லது, கணவரோட டிஸ்கஸ் பண்ணு நல்லது. ஆனா அந்த டிஸ்கஸ்ல யார் இருக்கணும்? அதான் ரொம்ப முக்கியமானது. அங்க கர்த்தர் என்ன நினைக்கிறார் நீங்க யோசிக்காம எந்த முடிவு எடுத்தாலும் அது ஃபெயிலியரா தான் முடியும். அதனால ஆண்டவர் சொன்னா அது பாவம்னாரு. எங்க விக்கிரக ஆராதனை உபச்சாரத்தை சொன்ன தேவன் தான் சொன்னாரு, என்னை அல்லாத ஆலோசனை பாவம், அது பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டத்தக்கதாக உன்னை நடத்தும். அப்புறம் சொன்னாரு, என் ஆவி இல்லாமல் பாதுகாப்பு, அது முடியவே முடியாதுன்னாரு. கர்த்தருடைய ஆவி இல்லாம பாதுகாப்பு நினைச்சு அது கிடையாது. பக்கத்துல கொஞ்சம் சென்னையில இருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. நைட்டு 1 மணிக்கு எனக்கு கால் வருது, பிரதர் இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக், சென்னை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம், ஜோம் பண்ணுங்க. சரி ரைட்டு, ஜோம் பண்றேன். ஒரு அடுத்து அவங்க வந்து சேர 2.5 மணி நேரத்துக்குள்ளாக 5 கால் வருது. 5 காலுக்கும் ஜெபிக்கிறேன். அவங்க சென்னை வந்து ஒரு மருத்துவமனையில சேர்றாங்க. இப்ப சர்ஜரி நடக்குது. நடந்து முடிஞ்ச பிறகு அவங்கள போய் நான் பாக்குறேன். பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல வேலை விடிய காலமே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இது முதல் வார்த்தை. 2வது வார்த்தை, அதனால டிராபிக்கே இல்லாம இருந்துச்சு, வேகமா வர்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சது, வேகமா சென்னைக்கு வந்துட்டோம். 2. 3வது, நான் வந்து சேரும்போது அங்க சீஃப் டாக்டர் உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவசரமா இவங்களையும் உள்ள தள்ளுறதுக்கு வசதியா இருந்தது. சீஃப் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டாரு.
ஒரு இடத்துல கூட யாரும் வரவே இல்லை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கு நடுவில் எனக்கு எதுக்கு 5 முறை போன் பண்ண? நான் எதுக்கு விடிய விடிய உட்காந்து ஜோமிட்டு இருந்தேன் உனக்காக? ஆனா ஒரு இடத்துல கூட கர்த்தர் வாயிலிருந்து நினைச்சல வரவே இல்லையே. அப்ப தேவ ஆவி இல்லாம ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அந்த ஹார்ட்ல பாதிப்பு இருக்குது பாருங்க, ஸ்டண்ட் வச்சு பாதிக்கப்பட்டு இப்ப எனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் பிரஷர் எனக்கு ஏறினாலும் உள்ளுக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னா சூடாகிறது வெளியே தெரியும், உள்ளுக்குள்ள தெரியும். சொல்றேன், அந்த பாதிப்பு இருக்கிற ஹார்ட் பாதிப்பு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பிரஷர் ஏறிச்சா வீட்டுல கத்திக்கிட்டு இருக்கிறோமா, எனக்கு தெரியும். உங்களுக்கு அப்பப்போ நமக்கு பிரஷர் ரொம்ப என்ன செய்யும், தப்புன்னு அங்கே ஏறும். அப்ப ஏறினோன்னு எனக்கு தெரியும், ஆகா ஒரு மாதிரி பண்ணுது, காலையில எழும்புமான்னு தெரியலையே அப்படின்னு தோணும். அப்ப காலையில எழும்புறது யார் தயவுல இருக்குது? கர்த்தருடைய கரத்துறது. அவருடைய ஆவி இல்லாம எதுங்க பாதுகாப்பு? நீ எதை வச்சு உன்னை பாதுகாக்க நினைக்கிற? என் ஆவி இல்லாம பாதுகாக்க நினைக்கிறவனும் பாவின்னு தான் தேவனாய் கர்த்தர் சொல்ற. அப்ப நல்லா கவனிங்க, சுயமாய் முடிவெடுப்பதே பாவம் தான். யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில. கோபுரம் என்ன செய்யுது? சுயமாய் முடிவெடுக்க வைக்கிறது. கோபுரம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட வைக்கிறது. விழ வேண்டிய கோபுரம் என்னது பிரதர்? சுயமா முடிவெடுக்கிறத விட்டுருங்க. தேவனுடைய சித்தத்துக்கு மாறா உன்னை செய்யறத நினைச்சு விட்டுருங்க. மூணாவது சொன்னார், நமக்கு பேர் உண்டாக செய்வோம். நமக்கு பேர் உண்டாக செய்வோம் என்பது 2 கோணத்துல பார்க்கலாம். ஒண்ணு, மனுஷனுக்குள் இருக்கிற பெருமை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை சொல்லுவேன், பெருமை என்பது பூமியில் உண்டான பாவம் இல்ல, அது பரலோகத்திலே உண்டான பாவம். அங்கேயே லூசிபர் என்ன பண்ணா, நான் தேவனை மாதிரி உட்காருவேன், அங்கேயே பெருமை கொண்டான். அதனாலதான் கர்த்தர் அதை ரொம்ப அதிகமா அருவருக்கிறார். உங்களுக்கு ஒழுங்கா வேலை கிடைக்கலையா, ஒழுங்கா நீங்க லைஃப்ல செட்டில் ஆகலையா, ஒழுங்கா உங்க காரியத்துல ஒரு காரியம் நடக்கலையா, நீங்க உட்கார்ந்து உங்களை நீங்களே யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள அந்த பெருமை இருக்கும். அதுதான் 90% மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. 90%. நான் தெளிவாவே சொல்றேன். நான் ஜாயிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் இந்த காலேஜில் படிச்சேன், நான் அந்த கோர்ஸ் படிச்சேன், நான் படிக்கும் போதே கோல்டு மெடலிஸ்ட். தம்பி இருப்பான் ரெகுலரா, அவனுக்கு எப்படிதான் தெரியுமா தெரியாத, நான் கீழே இறங்கும் போது 1 மணிக்குனா 1 மணிக்கு வருவான், 10 மணிக்குனா 10 மணிக்கு வருவான். அவனுக்கு ஏதாவது சாப்பிட்ற காசு கொடுப்பேன். இவ்வளோ ஒரு புறஜாதி மார்க்கம் தான், ஹையர் சொசைட்டியில் சார்ந்த ஒரு பையன், படிக்கும்போது கோல்டு மெடல் தான். இன்னைக்கு அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். அன்றைக்கு கூட கை நிறைய ஃபைல் வச்சிருந்தான். ஆனா ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் வயிற்று பொழப்பு சரியா இருந்தேன்னா, நான் நல்லா வரைவேன் அப்படின்னா. ஒரு நாள் என்கிட்ட வந்தான், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. நான் என்னன்னா நல்லா வரைவேன்னா, அவன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தானா, அதனால நான் நினைச்சேன் அவன் ஏதோ டிராயிங் பிளான்லாம் ரொம்ப நல்லா போடுவான் போலன்னு. உடனே டக்குன்னு என்னடா வரைவேன்னு கேட்டேன். உடனே டக்குன்னு 4 சார்ட் பேப்பர் எடுத்தான். அதுல இந்த LKG UKG பிள்ளைங்க மாதிரி கிரையான்ஸ்ல கலர் அடிச்சு வச்சிருந்தான், குருவி பொம்மை அந்த பொம்மை. இதெல்லாம் அப்படி டைட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா எப்படி போடுவேன்னு தெரியுமான்னா. அன்னைக்கு ஒரு ஃபைல், பெரிய ஃபைலோட தூக்கிட்டு வரான். எதை வச்சீங்க நீங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தீர்மானம் பண்றீங்க? எப்ப எது நடக்கும் தெரியலையே. எது வேணா எப்ப வேணா நடக்குதே உலகத்துல. மரணம் இஷ்டத்துக்கு வருது, நோய் இஷ்டத்துக்கு வருது, எவனாலும் சமாளிக்க முடியல. அவ்வளவு கொடூரமான காலகட்டம் தான். என்ன நடக்குது உலகத்துல? எது வேணா நடக்குது, எப்படி வேணா நடக்குது, ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இதுல நான் பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்கு? பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப பெருமை பெருமை என்கிற கோபுரம் விழணும்னு தேவன் விரும்புறார். இது இன்னொரு கோணத்துல பார்த்தா மனுஷனால் உண்டாக்கப்படுகிற புகழ்ச்சி. அதான் உலகம் விரும்புது இல்லையா? நமக்கு நாமே பேர் உண்டாக பண்ணுவோம். 4 பேர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? 4 பேர் நம்மளை பார்த்து ஐயா அவர் பெரிய ஆளு, அவர் பெரிய என்னது அப்படி சொல்லி பாராட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னொருத்தன் பாராட்டுவதற்காக நீங்க வாழக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை வாங்கணும், என்ன தேவையோ அதை அனுபவிக்கணும். உங்களுக்கு என்ன அவசியமா இருக்கிறதோ அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒன்னும் தப்பே இல்லை. அடுத்தவங்க வந்து நம்மளை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எதுக்கு அவன் பாராட்டணும்? அப்ப நமக்கு நாமே பேருண்டாக பண்ணுவோம். அந்த புகழ்ச்சியை குறிக்கிறது 2 வசனத்தை வாசிப்போமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 42-43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும்
ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். தேவனால் வருகிற மகிமை அல்லாமல் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். கர்த்தர் நம்மளை பாராட்டினா போதும். மனுஷன் பாராட்டுவானா? பாராட்டவே மாட்டான். மனுஷனுக்கு நீங்க நல்லா இருந்தாலே என்ன செய்யாது? நீங்க நல்லா இருந்தாலே ஒருவனுக்கும் பிடிக்காது. அவன் ஒரு நாளும் உங்களை பாராட்ட மாட்டான். விளங்குதா இல்லையா? ஆனா தேவன் அப்படிலாம் பாக்குற ஆண்டவர் இல்ல. அவர் வித்தியாசமான தேவன். நீங்க உலகத்தால் உண்டாகிற புகழ்ச்சியை விரும்பினீங்கன்னா நீங்க ஒரு நாள்ல என்ன செய்ய பண்ண ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ தேவனால் வருகிற மகிமையை நாடாம மனுஷனால் வருகிற மகிமையை அவர் நாடினார்கள் போட்டிருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 27 அதிகாரம் 21 வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை. புகழ்ச்சி தான் என்னதான்? சோதனையா. அந்த புகழ்ச்சியை கடந்து அவன் வெற்றியோட நிக்கிறதா ரொம்ப பெரிய சோதனை. எதுக்காக சொல்றேன்னா, மனுஷனுக்கு சோதனை என்னது? புகழ்ச்சி. மனுஷனிடத்துல பேருண்டாகும்படி சில காரியத்தை செய்ய நினைச்சோன்னா வீணா போயிரும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அதனால ஆண்டவர் பாத்தீங்கன்னா சில காரியத்துல அப்படி நடத்துவார். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்காவது ஒரு ஷர்ட்டை நல்லா போட்டு இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல நினைச்சேன்னா சாயந்தரத்துக்குள்ள கிழிஞ்சிடும், எங்கேயாவது ஆணியில மாட்டிடும். ஆண்டவர் என்ன அதை கூட யோசிக்க விட மாட்டாரு. அதை யோசிக்காம என்ன இருக்குதோ தூக்கி போட்டு என்ன செய்யணும்? வரணும். என்ன எந்த ஷர்ட் அயன் பண்ணி வை அப்படி கூட இருக்காது. எங்க வீட்டுல என்ன தொங்குதோ அதை தூக்கி மாட்டிட்டு வந்துகிட்டே இருப்போம். எது அயன் பண்ணி இருக்குதோ மாட்டிட்டு வந்துட்டே இருப்போம். அதை வந்து 2 தடவை கண்ணாடியில பார்த்துட்டாலே அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சட்டை அவுட்டுன்னு அர்த்தம். 2 மாசம் முன்னாடி கூட நடந்துச்சு அதே மாதிரி. சிலதுல நினைக்கிறதே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லாரு? அப்படிதான் நடத்துறாரு. என்ன நடத்துறாருன்னா, உனக்கு இந்த புகழ்ச்சி உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு என்ன தேவையோ உனக்கு அதை பண்ணிக்க. அதன் மூலமா மனுஷங்கிட்ட இருந்து புகழ்ச்சி வர எதிர்பார்க்காதன். அப்ப இந்த வானலாவிய கோபுரம் எதுக்கு அடையாளம்னா, ஒண்ணு பெருமைக்கு அடையாளம், 2வது எதுக்கு அடையாளம் கேட்டீங்கன்னா, ஐயா மனுஷனால் உண்டாகிற புகழ்ச்சிக்கு அடையாளம், மனுஷனால் உண்டாகிற புகழ்ச்சிக்கு அடையாளம். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ற. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமா. மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஆண்டவராய் கர்த்தர் அப்படி என்னதான் பண்றாயான்னு பாக்குறதுக்கு வந்தார். கர்த்தர் எப்பவுமே அப்படி பாக்குற ஆண்டவர் தான். மனுஷனை உருவாக்கி எல்லா பறவைகள்லாம் உண்டாக்கி கொண்டு வந்து இதுக்கெல்லாம் பேர் வைனார். நம்ம மனுஷனை உருவாக்கிட்டோம். மனுஷனுக்கு மூளை வேலை செய்தான்னு பார்க்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் விதவிதமா பேர் வைக்கணும். லட்சக்கணக்கான பறவை எல்லாத்துக்கும் விதவிதமா பேர் வைக்கணும். உங்களுக்கு இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஏமா நீ ஒரு நல்ல பேரா சொல்லுமான்னு யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வைங்களேன், உடனே நீங்க யோசிக்கிறது என்னவா இருக்கும்? யாரும் வைக்காத பேரா இருக்கும். கரெக்டா? நீங்க விளங்குதா இல்லையா? யாருமே வைக்காத பேரா இருக்கும்னு யோசிப்பீங்க. சரி, பேரை சொல்லணும்னா 10 பேருக்கு மேல உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு ஆதாம் என்ன பண்ணாருன்னா, எல்லா பறவைகளுக்கும் என்ன பண்ணாரு? பேர் வச்சுக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் பார்த்து உண்மையில பெரிய ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. எவ்வளவு அழகா மூளை வேலை செய்து பாரியா. இங்கேயும் பாக்குறதுக்கு இறங்கி வராரு. இங்க பாக்குறதுக்கு இறங்கி வந்தா அட்டகாசம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இது அடுத்து விழ வேண்டிய ஒரு பெரிய குணம். நான் சேர்ந்து தடைபடாதுன்னு நினைக்கிற எண்ணம். அதாவது இன்னைக்கு வேற பாஷையில உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால முடியும் நினைக்கிற நினைப்பு. அப்ப உலகமே சொல்லுதியா செல்ஃப் கான்பிடன்ட் வேணும், என்னால முடியுங்கிற நம்பிக்கை வேணும் அப்படின்னு உலகமே சொல்லுது. எவ்வளவு பிலாசபர்லாம் நினைச்சாங்க, டீச் பண்றாங்க. என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தையில ஒண்ணு என்னால முடியும்னு சொல்றது. அப்ப நான் கான்பிடென்ட்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்லி ஃபெய்த் தான் வேணும். கான்பிடென்ட் எதுக்கு பிரதர் என்னால முடியும்னு சொல்றது? ஃபெய்த் என்ன பிரதர்? இல்ல, நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் முடியும். என்னால முடியாது, ஆனா அவர் எனக்கு செய்வார். அவரால எல்லாம் கூடும்.
இந்த ரெண்டுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது கான்பிடன்ட்ல நான் பேசுறது, அது விசுவாசத்துல பேசுவது. தேவன் விரும்புவது விசுவாச வார்த்தையை தவிர இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்ல தன் நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை தேவன் என்னைக்குமே விரும்புறது இல்லை. என்னால முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, எதுவுமே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால முடியும் சொல்லி ஒரு மனுஷனால வாழவே முடியாது. இவன் நினைக்கிறான் நான் செய்ய நினைத்து தடைபடாது நினைக்கிறான். வந்து பாக்குறாரு ஆண்டவர், அப்போவாது கொஞ்சம் தாழ்மையோட ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு பட்டணத்தை கட்டுவோன்னு கட்டிட்டு இருந்தோட விட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். நம்ம நினைச்சது எப்படியா தடைபடுன்றான், நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்குன்றான், புது செங்கல் அறுத்துட்டோன்றான், கீழ் வச்சிருக்கிறோன்றான், எவ்வளவு உயரம் போனாலும் நினைச்சியாது அது ஒண்ணுமே ஆகாதுன்றான், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம செதறி போக கூடாதுன்றான். வானலாவிய கோபுரத்தை கட்டி அதுல என்ன செஞ்சிடணும், நமக்கு பேருண்டாக செய்யணும்ன்றான். இது எல்லாமே ஒண்ணு கூட கர்த்தருக்கு பிரியமானதாகவே இல்லை. இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு பாருங்க. அடுத்தது நாம் இறங்கி போய், அந்த நாம்னா ப்ளூரல் இல்லையா, நாம்னா என்னது, சிங்குலரா ப்ளூரலா? அந்த நாம் எதுக்கு அடையாளம்னா திருத்துவ தேவன் அங்கே செயல்பட்டார் என்பதனுடைய அடையாளம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார் என்கிற அடையாளம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு ஆக்குவோம். அப்போ ப்ளூரலா சொன்னார், தாறுமாறு ஆக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. பாபேல் தான் குழப்பம் என்று அர்த்தம், குழப்பம் என்ற மீனிங். சடங்கில் இப்ப பூமியின் மீதங்க என்ன பண்ணிட்டாங்க, சிதறி போயிட்டாங்க. அப்ப தேவனுடைய அங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு இல்லையா, மனுஷனுடைய ஆக்ஷனுக்கு தேவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் என்ன பண்ணாரு பிரதர், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. ஒரே நாள்ல ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு என்ன செய்யாது, புரியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிதறடிச்சார், ஓடுறான்னு அங்கங்க சிதறடிச்சார், பிரிவினை உண்டாக்குனார், நாலாவது தோல்வியை உண்டாக்குனார். இதுதான் தேவன் பண்ணுகிற ரியாக்ஷன். இதுதான். இந்த கோபுரம் எல்லாம் தகர்க்கப்படலன்னு வைங்களேன், கோபுரம் விழலைன்னா வாழ்க்கையில தோல்வி வரும், குழப்பம் வரும், பிரிவினை வரும், சிதறி போகும்படியான நிலை வரும். இந்த 4 காரியமும் தேவன் நடப்பிக்கிற காரியமா இருக்கிறது. பிரதர் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார் அர்த்தம். ஏன்னா நீ தேவ சித்தத்தை நோக்கி நகரும்படி தேவன் ஒரு குழப்பத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, உண்டாக்கி வச்சிருக்கிறார். வாழ்க்கையில தோல்வி பிரதர், அப்ப கர்த்தர் செயல்படுறாரு. நீ இப்ப மனம் மாற வேண்டியது இருக்கிறது, கோபுரத்தை என்ன செய்ய வேண்டியிருக்குது, இடிக்க வேண்டியிருக்குது, தகர்த்து போட வேண்டியது இருக்கிறது. ஐயா சிதறி போகும்படி நிலை வருது பிரதர், இல்ல யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய சித்தத்துக்கு மாறா முடிவெடுத்தா சதறி போகணும். ரெபேக்காவுக்கு பிடிச்ச பிள்ளை யாரு, ஈசாக்கு பிடிச்ச பிள்ளை யாரு? ரெபேக்காவுக்கு யார் பிடிக்கும், யாக்கோவை பிடிக்கும். ஏசாவை யாருக்கு பிடிக்கும், ஈசாக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும், அவர் நான்வெஜ்ஜுக்கு ஆசைப்பட்டார், அதனால ஏசாவை பிடிக்கும். இவளுக்கு யாக்கோவை பிடிக்கும். எப்படி ஆகிலும் யாக்கோபை அவருடைய சுயநலப்படி திட்டப்படி எப்படி ஆகிலும் ஆசீர்வாதமா மாற்றுறதுக்காக எல்லா வேலையும் பார்த்தா, அதெல்லாம் பார்க்கலையா? ஆனா அவளுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, சிதறி போறதான் பனிஷ்மெண்ட். கடைசி வரைக்கும் தான் நேசித்த பிள்ளையோடு அவளால் என்ன செய்ய முடியாது, அதாங்க பனிஷ்மெண்ட். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், என்ன சொல்ல வரேன்னு புரிய நினைக்கிறேன். கர்த்தர் இப்படிதான் செயல்படுறாரு. ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு, பிரிவினை உண்டாக்குறாரு, சிதறடிக்கிறாரு, ஒரு தோல்வியை உருவாக்குறாரு. தோல்வியை உருவாக்கினதன் மூலமாக தேவன் சில காரியங்களை என்ன செய்யறாரு, அந்த கோபுரத்தெல்லாம் விழ பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம ஏன்னு யோசித்தோம்னா கர்த்தர் கோபுரத்தை அடையாளப்படுத்துவார். இதான் 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 காமிப்பார். கர்த்தர் என்ன செய்வாரு பிரதர், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வேலை இதுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு எங்கெங்க தப்பு பண்ணோம், எங்கெங்க என்ன பண்ணோம், எப்படி ஏமாந்தோம், எப்படி தோல்வியை சந்திச்சோம், எது எனக்குள்ள விழ வேண்டிய ஒன்றா இருக்கிறது என்பதை நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிடணும். அதுக்குதான் தேவன் சொல்றாரு, இந்த கோபுரம் எல்லாம் விழுந்ததுன்னா உனக்கு என்ன உண்டாகுன்னு கேட்டீங்கன்னா, உன் வாழ்க்கையில புதிய ஆறுகள் உண்டாகும், புதிய வாய்க்கால் உண்டாகும். அதன் மூலமா உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். தொடர்ச்சியாக நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா என்ன செய்வ, நீ மாறுவ. எப்பொழுதும் சொல்றது போலதான், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்பது ஆசீர்வாதம் அல்ல. நான் எத்தனை பேருக்கு உபயோகமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்பதுதான் ஆசீர்வாதத்தோட உச்சம். பணம் மூலமா சேர ஹெல்ப் இல்லை, சரீர பிரகாரமா ஏதோ ஒரு விதத்துல எங்கேயாவது ஒரு உதவியா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும்படியா நிலையில் நம்ம இருக்கிறோமா, நம் மூலமா 4 பேர் ஆசீர்வதிக்கப்படுறானா, அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய உச்சம்.
அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு பிரதர், உனகிட்ட இருந்து புறப்படிய ஆறுகளும் அந்த வாய்க்கால்களும் அது சமவெளியெல்லாம் ஓடி என்ன செய்ய நிரப்பும். ஆதாமை ஏவாளை உருவாக்கிட்டு தேவனாய் கர்த்தர் அவர்களுக்குன்னு ஒரு 4 நதிகளை வச்சிருந்தார் இல்லையா? 4 நதி பாயிற அளவுக்குன்னா தோட்டத்தோட சைஸ் என்ன பாருங்க. விளங்குதா இல்லைங்களா? தோட்டத்தோட சைஸ் என்ன இருக்கும்? அவ்வளவு பெரிய நதி பாயிற அளவுனா அதோட சைஸ் என்ன இருக்கும்? 2 பேருக்கு கர்த்தர் அவ்வளவு பெரிய நதியை உண்டாக்கி தோட்டத்தை உண்டாக்கி அதுல அவ்வளவு கனி தரும் மரங்கள் எல்லாம் வச்சு எதை வேணா சாப்பிடுன்னு அவ்வளவு கனி அவனால புசிக்கவே முடியாது இல்லையா? அவ்வளவு பெரிய தோட்டத்துல விளையிற எல்லாத்தையும் சாப்பிட்டு போறானா? நம்ம தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன கேட்டுக்கிட்டு இருப்போம்? 2 பேருக்கு எதுக்கு அவ்வளோ, 2 பேருக்கு எதுக்கு இது, அப்புறம் அதுக்கு எது அது, 2 பேர் படுக்கிற கேக்கு இவ்வளவு பெரிய கட்டலுமா, அவர் 2 பேர் படுக்கிற கேக்கு இவ்வளவு பெரிய ரூமுமா, எல்லாத்தையும் கேட்பான். கர்த்தர் கேட்க மாட்டாரு. 2 பேருக்கு 4 நதி. ஏன்னா அவர் அன்னைக்கு டேட்டை பத்தி பிளான் பண்றவர் இல்ல, அவர் எதை பத்தி யோசிக்கிறவரு. உங்களுக்கு தர ஆசீர்வாதம் உங்களுக்கு நினைச்சீங்களா? உங்க ஃபியூச்சர், உங்கள் எதிர்காலம், உங்களை குறித்து தேவன் வச்சிருக்கிற, உங்கள் சந்ததிகளை குறித்து வச்சிருக்கிற எல்லா திட்டங்களுக்கு ஏற்றபடிதான் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை வகையிருக்கிறாரு. உங்களை பார்த்து இல்ல, நம்ம தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது அதுக்கு எது, அதுக்கு எது, இது அதுக்கு, இது அதுக்கு, இது அதுக்கு நம்ம தான் நினைச்சோம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர்லாம் கேட்க மாட்டார். அவர் புது ஆறு வேணுமா வாங்கிக்க, புது நதி வேணுமா வாங்கிக்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும், கோபுரத்தெல்லாம் தகர்த்து போடு, அதெல்லாம் விழணும். விழுந்தா போதும், உன் வாழ்க்கையில என்ன வேணா என்ன செய்யலாம், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் அங்க தேவனாய் கர்த்தர் பேசினார். முடிக்க போறேன். இப்போ அந்த ஆசீர்வாதத்தோடு இணைந்த 1-2 வாக்குத்தத்தம் மேல இருக்கு. அதையும் வாசிட்டு ஜெபிச்சிடலாமா? ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து தியானித்து வருகிற 25ஆம் வசனத்துக்கு முந்தின 4 வசனங்கள். 19ஆம் வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில வாசமாய் இருப்பார்கள், இனி நீ அழுது கொன்றாய். கர்த்தர் சொல்ல, இனி நீ அழமாட்ட, உன் துக்கம் என்ன செய்யும், சந்தோஷமா மாறும், கண்ணீரை தேவனாய் கர்த்தர் துடைப்பார். அப்புறம் அடுத்தது, நீ என்னெல்லாம் ஜெபிக்கிறியோ, நீ கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்குவார். அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு வருவார். நீ ஜெபிக்கும் போதே, நீ கர்த்தர்ட்ட கேட்கும் போதே அவர் இரக்கமான மனநிலையில, உருக்கமான இரக்கத்தின் மனநிலையில தான் அதை கேட்க செய்வார். பிள்ளை ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா அப்பாவோட முகத்தை பார்த்து மெதுவா வந்து கேட்கும் தெரியுமா? மெதுவா முகத்தை பார்த்து, அப்படி பிள்ளை கத்துக்கிட்டா தான் சக்சஸ் ஆகும். அந்த முகத்தை பார்த்து மெதுவா வந்து பேசி, மெதுவா அடி உரசி, அப்புறம் மெதுவா முட்டி மோதி, சரி இங்கிருந்து என்ன ரிப்ளை வருது எல்லாம் டெஸ்ட் பண்ணி, அதுக்கு பிறகு மெதுவா கேட்கும். கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், சாங்ஷன் ஆயிடும். அவர் வரும்போது அங்க செம்ம டென்ஷன்ல வரும்போது, வந்த உடனே எனக்கு இதை வாங்கி தரியா அப்படின்னா செருப்படி மட்டும்தான் மிஞ்சம். அப்போ பிள்ளைகளுக்கு தெரியும், விவரமான பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். அதை நைஸா என்ன செய்யணும், மெதுவா ஆட்டையை போட்டுரும். கர்த்தர் என்ன சொல்றாரு, கேட்கும் போதே நார்மலா கேட்கறதுக்கும் உருக்கமான இரக்கத்தோடு கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவர் அந்த நம்ம கேட்கும் போதே அவர் அந்த உருக்கத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி கேட்கிறாரு. கேட்டதற்கு உடனே என்ன செய்யறாரு, பதில் தராரு. அப்புறம் அடுத்து 3வது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம் பிரதர், உன் கண் உன் தீர்க்கதரிசியை காணும் சொல்லிருக்கலாம்ல. ஆனா என்ன சொன்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றதை கேட்டு சொல்லுவான். போதகர் என்ன செய்வாரு பிரதர், பாஸ்டர் என்ன செய்வாரு, ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருப்பாரு. யோவேல் 2ல சொல்ற மாதிரி மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் நின்று அழுவார். ஐயோ என் ஜனத்துக்கு இது வேணுமே, என் ஜனத்தை கேட்குது, என் ஜனத்திற்கு இது அவசியமா இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. அவர் தான் போதகர். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராரு, ஒருவேளை நீ உபத்திரவத்தின் தண்ணீரை குடிச்சுட்டு இருந்தா கூட, துன்பத்தின் அப்பத்தை நீ சாப்பிட்டு இருந்தா கூட, உனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு போதகன் இருப்பதான் உனக்கு ஆசீர்வாதம்ன்றாரு. நீங்க அதை எந்த அளவு ஃபீல் பண்றீங்களோ தெரியாது. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்றாங்க பிரதர், கும்பலா போய் பிரதர் அந்த பெரிய சர்ச்சை இருக்கு அங்கவே உட்கார்றேன் பிரதர், அங்கதான் கும்பலா 5000 பேர் 6000 பேர் 10,000 பேர் அல்லேலூயா சொன்னா கூட அல்லேலூயாங்கும் போது கொஞ்சம் எக்கோ காதுல என்ன செய்யுது. என்னங்க கும்பல சொல்லும் போது ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அங்க யாரு பிரதர், ஓப்பனா சொல்றேன், பாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்,
ஆனா பாஸ்டருக்கு உங்களுக்கு தெரியாது. எனக்கு சிஎம் தெரியும், தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அவருக்கு என்ன தெரியணும்ல, இதை விளக்குதில்ல. அவருக்கு என்ன தெரிஞ்ச எனக்கு லாபம், எனக்கு அவரு தெரிஞ்சு என்ன பண்றது? அதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. இவ பாஸ்டர் எனக்கு தெரியும். பாஸ்டருக்கு ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு தெரியாம உனக்காக என்ன ஜெபம் பண்ணுவாரு? பாஸ்டருக்கு ஒண்ணு தெரியாம உன்னை எப்படி மேய்ப்பாரு? இதை விளங்குதா? கர்த்தர் என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசி காண சொல்ல, போதகரை உன் கண் காணுன்னார். அப்ப பிரதர், எனக்காக ஜெபிக்கிற அந்த வேலை தான் போதகருடைய வேலை. நான் எப்போ சொல்லுவேன், ஒரு பாஸ்டர் கிட்ட போய் தீர்க்க தரிசனத்தை தேடாதீங்கமே. கிராமங்கள்ல ஊழியத்து போகும்போது அவர் வேலை, முக்கியமான வேலை உனக்காக ஜெபிக்கிறது தான். அவருக்கு தீர்க்க தரிசனம் வரமே இல்லைன்னா கூட உனக்காக மன்றாடி ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த ஜெபத்தை நினைச்சுவாரு, அந்த ஜெபத்தை நினைச்சுவார், கேட்பார். உனக்காக ஜெபிப்பதற்கு ஒரு போதகன் அவசியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆடே தெரியாது, தெரியாத ஆட்டை அவர் எப்படி மேய்ப்பாரு? தெரியாத ஆட்டுக்கு அவர் எப்படி ஜெபம் பண்ணுவாரு? உங்க பிரச்சனை தெரிஞ்சானா ஜெபம் பண்ண முடியும். என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டம் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ள இந்த சூழ்நிலை இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா உங்களை பத்தி? அப்புறம் உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? உங்களுக்காக கரெக்டா ஜெபிச்சா போதும். உங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியுமே. அந்த சர்ச்சு தரப்புலாக்கு போகும்போது 2013-14 என் கூட ஒருத்தன் வருவான். இன்னைக்கு வந்திருக்கானான்னு தெரியல, ராம்குமார்னு. அவன் நானும் வரேன்னு சொல்லி கூட வந்தான். வரும்போது போகும்போது சொல்லிட்டே போனான்னு, அந்த வால்பாறையில அந்த உள்ள அந்த வில்லேஜில் ஆதிவாசி கிராமத்துக்கு போனல. ஆமா, அங்க ஆண்டு பேச ஞாபகம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு எங்கடா ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அவன் சொன்னான் 5 பேர் பிரதர், அதுல 2 பேரும் ஆண்டர் நேம் கால் பண்ணான்னு 2 பேர் பேரையும் சொன்னான். 5 பேர்ல 2 பேரை கூப்பிட்டு கர்த்தர் பேசினாரு. அன்னைக்கெல்லாம் நான் வந்து மிரண்டு போயிட்டேனே அப்படின்னா. அவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசினாரு. இப்ப அதே தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவையில்லையா? உங்களை பத்தி எனக்கு தெரியுமே, எல்லா பிரச்சனையும் தெரியும். இப்ப நான் என்ன செய்யணும் பிரதர்? ஒழுங்கா உங்களுக்காக ஜெபம் பண்ணா போதும், ஆண்டு விட்டு மன்றாடினா போதும், ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறட்டும் ஜெபிச்சா போதும். அதுக்குதான் போதகர். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உபத்திரவத்தில் பாதையில போகும்போது உனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு போதகர் இருக்கிறான் பாரு, அதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப யாருன்னே தெரியாத பெருங்கூட்டம் தேடி ஒரு கூட்டம் போது, இன்னொரு கூட்டம் இருக்குது, அது கூலிக்கு பொருந்திய மெய்ப்பனை வச்சிருக்கு தனக்கு தானே. கூலிக்காய் பொருத்திய மெய்ப்பர்கள். அது யார் சொன்னா? ஏசுதான் சொன்னாரு யோவான் 10. அப்ப கூலிக்காய் பொருத்திய மெய்ப்பன் அதிகபட்சம் 5 வருஷம் இருப்பாரு. அதுக்குள்ள சபையில பிரச்சனை வந்தா 2 வருஷத்துல போயிருவாரு, 1 வருஷத்துல போயிருவார் டிரான்ஸ்பர் ஆகி. அவருக்கு ஆட்டை பத்தி ஏதாவது கவலை இருக்குமா? அவரு ஆட்டை பத்தி கவலைப்படுவாரா? அவர் ஆட்டை பத்தி ஏன் கவலைப்பட போறாரு? அவர் கூலிக்கு வேலை செய்யறாரு, முடிச்சோன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலை என்ன செய்வாரு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் ஆண்டு சொல்றாருங்க, ஐயா உனக்காக ஜெபிக்கிறதா போதகனுடைய வேலை. அடுத்த ஆசீர்வாதம், நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காது கேட்கும். பாதை மாறும் போதெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார். இல்ல பாதை மாறிட்ட, இதுதான் உன் வழி என்று பேசுகிற கர்த்தருடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அப்படிதானே போட்டிருக்கு. பின்னாலே சத்தம் கேட்கும் சொல்லல, பின்னாலே என்ன கேட்கும்? வார்த்தை கேட்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். என்ன பேசுறார்? வழி இதுதான் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, 23ஆம் வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன்னுடைய ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுதுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை உண்ணும். ஆண்டு சொல்றார், ஆடு மாடு உன் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்லாம் கிளீன் பண்ணப்பட்ட நல்ல தானியத்தை சாப்பிடுங்கிறார். நம்ம என்ன செய்வோம் பிரதர்? கிளீன் பண்ணப்பட்டு வீணா போகிற தவிட உமியே மாட்டுக்கு போடுவோம். கர்த்தர் சொல்ல இல்ல, அதெல்லாம் கழிச்சிட்டு நல்ல தானியமா உன் எருதுகள் சாப்பிடுன்றார். சென்னையில ஃபேமஸான பிராண்டு அரிசினா சிவாஜி பிராண்டு பொன்னி அரிசி இல்லையா? நாங்க அந்த சர்ச்சை தரப்புலாக்கு போயிருக்கும் போது அங்க அவங்க குக் பண்றதுக்கு ரைஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. என்ன ரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா வேப்ப மர பிராண்டுன்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு.
அங்க அதான் ஃபேமஸ் போல் இருக்கு, வேப்பமர பிராண்டு. அப்ப அந்த பிராண்டை பார்த்து இதான் ரொம்ப ஃபேமஸ் பிராண்டு நாங்க. நல்லா கவனிங்க. அப்ப ஃபேமஸான ஒரு பிராண்டை போய் கடையில வாங்கி எப்ப ஒரு 25 கிலோ கொடு, வீட்டுல கோழிக்கெல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? எவ்வளவு கொழுப்பு பத்தியா, கோழிக்கு இந்த அரிசி ஆமான்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு அப்படிதான் உன் வீடு ஆசீர்வாதமா இருக்குன்றாரு. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப கர்த்தர் ஆசீர்வாதத்தை பத்தி எல்லாம், நீங்க நல்லா இருக்கிறத பத்தி எல்லாம் ஒரு கவலையே இல்லை. கோபுரத்தை உண்டாக்காத, கோபுரத்தை அழிச்சு போட்டுரு, ஏன் சொல் பேச்சு கேளு, மனம் திரும்பு, என் சமூகத்தில் உட்கார்ந்துரு, என் வார்த்தைகளை கீழ்ப்படி, என்னை சார்ந்து வாழணும் என்பதுதான் தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. அப்படி எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2% இருப்பாங்க மொத்த கிறிஸ்டியானிட்டியில. அந்த 2%ல நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகபட்சம் வேணா 5%, 5% சொல்ல முடியாது, என்னோட கணக்கீட்டுப்படி 2% இருப்பாங்க. அந்த 2% எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா கரெக்டா ஆண்டரை தேடுவாங்க. ஏதாவது ஒரு தேவை குறித்து சொன்னீங்கன்னா உடனே அதுல வந்து நினைச்சுவாங்க, பங்கு பெறுவாங்க. பிரதர் இதை நான் பண்ணிக்கிறேன்பாங்க, கிராமத்துல சர்ச்சை கட்டலாம்பாங்க, இடத்த வாங்கலாம்பாங்க, ஏதோ ஒரு விதத்துல தேவனோடே பயணிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவு இருக்காது. ஆனா கர்த்தரை தேடுவதிலும் குறைவு இருக்காது. எல்லாம் நிறைவாயிடுச்சு பிரதர், நான் ஏன் கர்த்தரை தேடணும் அப்படின்னு போனீங்கன்னா, ஒரு நாள்ல தேவனாய் கர்த்தர் சிலதை நினைச்சுவாரு, இலக்க கொடுப்பாரு, கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாரு. உங்க குழப்பத்திலே அலைவீங்க, சிதறடிப்பாரு, தோல்விகளை உண்டாக்குவாரு. இதெல்லாம் தேவன் செய்கிற நம்முடைய காரியங்களுக்கு ஏற்றபடி அவர் ரியாக்ட் பண்ற விதங்கள். அப்படிதான் அன்னைக்கு அங்க நடந்தது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லா கோபுரம் விழட்டும், நான் உனக்கான ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால்களை, ஆசீர்வாதத்தினுடைய ஆறுகளை நான் உனக்காக புதிதா உருவாக்கு. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாப்பீங்களா? தேவனுடைய கரத்துக்கு நேரம் அர்ப்பணம் பண்ணுவீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு நேராய், கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக உங்கள் இருதயங்களை திறப்பீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கோபுரம் உன்னுடைய சுரூபம், உன்னுடைய விக்கிரகம், விக்கிரகத்தினுடைய வழிபாடு, அந்த வழிபாடுகள் இருந்து கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தூக்கி தகர்த்து போடும்படி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? பண ஆசைய தேவனாய் கர்த்தர் விக்கிரக ஆராதனைன்னு சொல்றாரு. இப்படி தேவன் விக்கிரமாய் பார்க்கிற அநேக காரியம் உங்களுக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றார், எல்லாத்தையும் தூக்கி தூர போட, அந்த கோபுரங்கள்லாம் விழட்டும். கோபுரத்தினுடைய அந்த குணாதிசயம் ஆகிய சுயமாய் முடிவெடுப்பது விழட்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறான காரியங்கள்லாம் விழட்டும். தீமையான காரியத்துக்கு ஒருமுகப்படுவது விழட்டும். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஐயா, நமக்கு பேருண்டாக செய்வோம் என்கிற பெருமை, மனுஷனால் உண்டாக்கப்படுகிற புகழ்ச்சியை விரும்புகிற அந்த மேன்மை இன்னைக்கு விழட்டும். என்னால முடியும் சொல்ற இல்லையா, நான் செய்வது தடைபடாது நினைக்கிற இல்லையா, அந்த குணாதிசயம் விழட்டும். தன்னம்பிக்கை என்கிற பேர்ல விசுவாசத்துக்கு மாறாய் தேவனை முன்னிறுத்துவதற்கு மாறாக உன்னை ஒப்பு கொடுத்தராக, உன் ஞானம் உனக்கு உதவாது, உன்னுடைய படிப்பு உனக்கு உதவாது, உன்னுடைய ஆண்டவரே ஒருவேளை இருக்கிற முதன்மையான ஸ்தானங்கள் உனக்கு உதவாம போலாம், நீ சேர்த்து வைத்திருக்கிற பணங்கள் உனக்கு உதவாம போலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பீங்களா? தன்னம்பிக்கை என்கிற பெயர்ல விசுவாசத்துக்கு மாறாக, தேவனை விசுவாசிப்பதற்கு மாறாக சில காரியங்களை ஒருவேளை உங்களுக்கு நீங்களே ஒருவேளை நீங்க நிறுத்தி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த கோபுரம் விழட்டும். அதெல்லாம் விழும்படி தேவன் நடத்துவார். விழுந்துச்சுன்னா வசனம் சொல்லுது, மலைகள் மேல, உன் மலைகள் மேல ஆறுகள் உண்டாகும், உன் மேடுகள் மேல புதிய வாய்க்கால்கள் உண்டாகும். அந்த ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால்களை தேவன் திறப்பார், அந்த புதிய ஆறுகளை தேவன் உண்டாக்குவார். அது உன் வாழ்வை செழிப்பாக்குவது மாத்திரமல்ல, அது உன் வாழ்க்கையில நன்மைகளை தருவது மாத்திரமல்ல, அது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறுவது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், மற்றவர்களுக்கும் உங்களை ஆசீர்வாதமான நிலையில தேவன் காக்கிறவரும் நிறுத்துகிறவருமாய் அவர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த தகப்பனே, மனதார இந்த அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல உண்டாகட்டும். திசை தெரியாது, வழி தெரியாது, என்ன செய்வதுன்னு தெரியாம யோசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு புதிய ஆறுகள் உண்டாகட்டும், புதிய வாய்க்கால்கள் உண்டாகட்டும், புதிய ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால்கள் இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும்.
தேவனுடைய ஆவியானவர் செயல்படுங்க. உடைய மகத்துவமான கரத்தில் எங்கள் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். நாங்கள் தியானித்த அந்த வாக்குத்தத்தை மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு பிள்ளைகள் பங்குள்ளவர்களாய் நிற்கத்தக்கதான பலன்தாரும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.